வணக்கம், நான் தான் உங்கள் அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்னைக்கு நம்ம பெட்டர் ஆன் பெட்ராக் பார்ட் 7. மீதி வீடியோலாம் பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பார்த்துருவாங்க. அது எங்கே பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஃபார்ம்ஸ் லிங்க் இருக்குது, ஹார்ட்கோர், ஃபேட் வேர்ல்ட், சர்வைவல் சீரிஸ் எல்லா லிங்க்கும் இருக்குது. போய் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ என்னென்னா, நம்ம அந்த வேர்ல்டுக்கு வர போல நம்மள்ட்ட வந்து ஒரு 4 ஐட்டம் கொடுத்துருந்தாங்க, புக்கு, பேப்பர்னு. அந்த பேப்பர் வந்து ஒரு கொஸ்ட் பேப்பராக. அந்த பேப்பரை நம்ம இது வரைக்கும் தொட்டதே இல்லை. அதனால அந்த பேப்பரில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோன்னு நான் எடுத்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ டேட் வந்து 15/9 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம என்டர் ட்ராகன் ஃபைட் வேறு போகணும், அது வேறு ப்ராசஸ் பண்ணணும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னென்னா, நம்ம கையில் வந்து அந்த பேப்பருக்கு கொஸ்டெல்லாம் நான் பார்த்தேன். இந்த முக்கால்வாசி கொஸ்ட்டு நான் ஏற்கனவே முடித்தது கொஸ்ட்டு. அதனால் எந்த இடத்துல நான் முக்கியமாக தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நான் கண்டென்ட்டை கொண்டு வரேன். இப்போ வந்து 14 காபிள் ஸ்டோன் கேட்டிருக்கான். என்கிட்ட வந்து காபிள் ஸ்டோனை தவிர மீது எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த 14 காபிள் ஸ்டோனை மைன் பண்ண போகலாம். ரைட்டு, இப்போ மைன் பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். அப்புறம் ஒரு ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மர் அங்கிட்டு வந்து ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்காண்டி கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து காபிள் ஸ்டோன் மைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த வச்சுருந்தேன். இந்த இடத்துல வந்து அந்த 3 எக்கு வச்சதில் ஒன்று மட்டும்தான் ஸ்பான் ஆகிருக்கு போல். ஓகே, இப்போ நான் கடைன்னு 14 காபிள் ஸ்டோன் வந்து மைன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ 14 காபிள் ஸ்டோன் நான் மைன் பண்ணிட்டேன். இப்போ கொஸ்ட்டை ஆன் பண்ணி முடிஞ்சிருச்சா பார்ப்போம். இன்னும் நான் கொஸ்ட்டை ஸ்டார்ட்டே பண்ணல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். திரும்பி மைன் பண்ணணுமா? இல்லை, என்கிட்ட இருந்தாலே கொஸ்ட்டு ஓகேன்னு சொல்லுது. அப்போ என்கிட்ட முக்கால்வாசி பொருள் இருந்தால் கொஸ்ட்டு ஓகேன்னு ஆயிரும்னு நினைக்கிறேன். ரைட்டு, இதுக்கடுத்து இருக்கிற மீதி கொஸ்டெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன். எந்த கொஸ்ட்டுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து வரேனோ அதை கண்டினியூ பண்ணுறேன். அந்த கொஸ்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு. இப்போ மைனிங் கொஸ்ட்டில் வந்து எனக்கு நெதர்க்குள்ளே போய் ஒரு மைனூட்டான ஓர் எடுக்க சொல்லியிருக்கான். இப்போ அந்த ஓர்காண்டி தான் வந்திருக்கேன். இந்த ஓரை வந்து நார்மல் பிக்காக்ஸில் வந்து இது பண்ண வந்து கிடைக்கல. அதனால டைமண்ட் பிக்காக்ஸில் வந்து சில்டெக்ஸ் போட்ட பிக்காக்ஸில் தான் மைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் எடுத்து ஓரை வச்சு நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உடைச்ச அப்புறம் அந்த கொஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 15-16 கேட்டிருந்தான். கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எனக்கு வந்து கொஸ்ட்டில் என்னென்ன பொருள் கொடுத்தாங்கன்னு பார்த்துக்குவோம். 2 டைமண்டு, அதே மாதிரி நிறையா இது காட் ஆப்பிள்லாம் கொடுத்தான். இப்போ நம்ம மைன் பண்ணோம்ல, இந்த ஓர்ஸ் வச்சு நம்மளால் ஒரு ஆர்மர் செட் செய்யலாம். நம்மளுக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஒரு சாக்கு பை கொடுத்தான். அந்த சாக்கு பையிலேருந்து பார்த்தா இது ட்ராகன் பிரீத் கொடுத்துருக்கான். அப்புறமேட்டு ஒரே ஒரு என்டர்மேன் ஐ மட்டும் வித்தியாசம் வந்துச்சு. இதை நம்மளே மேக் பண்ணலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து ஷோகேஸ்க்கு வச்சுக்கிட்டேன். ரைட்டு, இன்னும் நம்ம ஒரு பாஸை தேடி கொள்ளணும். அது வேறு ரொம்ப கஷ்டம். என்னடா இன்னும் ஷோகேஸ்க்கு வைக்க முடியலையே. ஒரு வழியாக ஷோகேஸ்க்கு வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஐட்டத்தை உள்ளே தூக்கி போட்டுட்டு நான் கொஞ்சம் செஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ திரும்பி நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ என்னென்னா, நான் ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மருக்கு நான் வந்து வெண்டிங்கோட என்சான்மெண்ட் போட்டிருக்கேன். டேபிளில் வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்மெட் இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் ஒரே ஹெல்மெட்டாக. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோவில் முக்கால்வாசி கிளிப்புக்கானன்னு எனக்கு இப்போ ரெக்கார்டிங் பண்ண போல தான் தெரியும். என்னால் திரும்பி அந்த கிளிப்பை வந்து ரீகரெக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா வெண்டிங் வில்லேஜர் வந்து ஜாம்பியால் அட்டாக் ஆகி அவனை நான் சாகடிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல். வெண்டிங் வில்லேஜர் போயிட்டான். அப்புறமாட்டி நம்ம போ வாங்குகிற வில்லேஜர் போயிட்டான். முக்கால்வாசி வில்லேஜர் வந்து நான் ட்ரேட் பண்ணவங்க வந்து செத்துட்டான். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணனால நான் வந்து டேட்டை வச்சு மறைக்காமல் விட்டனால ஜாம்பியா அட்டாக் ஆகிட்டாங்க. ரைட்டு, இப்போ ஃபுல் செட் டைமண்ட் ஆர்மரை போட்டு ஜொலிக்கிறோம். ஓகே, எனக்கு இந்த ஜொலிக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த 4 பாஸ் இடத்துல இன்னொன்று ஒருத்தன் வரணும். அவன் தலையும் வெட்டி சீவி வைக்கணும் சீக்கிரம். ஓகே, டைமண்ட் ஆர்மர்லாம் நல்லா ஜொலிக்கிறோம். இன்னும் இந்த இதில் வந்து 2 அப்டேட் பண்ணலாம் இந்த டைமண்ட் ஆர்மரை. அது என்னென்ன அப்டேட்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ. இப்போ வந்து எங்கேடா போகிறோன்னா, அந்த இன்னொரு பாஸை தேடி நம்ம ட்ராவல் பண்ணலான்னு ஆரம்பித்தா கிரீப்பர் வெளியில் இந்த சைடில் போகிறதுக்கு முன்னாடி கிரீப்பரை பார்த்தோம். நல்லா சகுனமாக இருக்கும். நான் வேண்டிக்கிட்டு போகிறேன். எத்தனை பிளாக் கடந்து போகிறோன்னு தெரில. நல்ல அடி. போகிறதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சினையும் பார்த்துட்டு போயிடுவோம். வாட்டர் பக்கெட்டை வச்சு மேலே ஏறி போவோம். இன்றைக்கி நாளே சரியில்லை. ஓகே, எகிரி குதிச்சு வாட்டர் பக்கெட்டை போட்டு இந்த அல்ட்ரா ஏறுவான்டா. 3, 2, 1 வாட்டர் பக்கெட் போடி. எகிரி இல்லை, ரைட்டு, நல்லா எகிருனேன். ஓகே, இப்போ அந்த தண்ணி நல்லபடியாக நம்மளை வந்து மேலே தூக்கிட்டு போகிறது.
டாயின் டாயின் வந்து விட்டாச்சு ஒரு வழியாக. ரைட்டு, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ நான் எங்கிட்ட இருந்து ட்ராவல் பண்ணலான்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பாஸை கொண்டிருப்போம். ஒரு ஸ்டோன் மவுண்டென்ஸ்லாம் இருக்கும். அந்த சைட்லேருந்து தான் நான் ட்ராவல் பண்ணலான்னு அங்கிட்டு வந்து வேஸ்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆக போகிறேன். இப்போ ஏன் நான் அந்த சைட்லேருந்து போகிறேன்னா, நான் அவ்வளோவா யூடியூப்பில் வந்து பார்த்தது ஏன்னா, அந்த பாஸ் வந்து ஹையான ஒரு மவுண்டன் சைடில் தான் ஸ்பான் ஆகிறான். எனக்கு அங்கிட்டு பார்க்கும்போது பெரிய பெரிய மவுண்டன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பழைய இடத்துக்கு வந்தாச்சு. வாட்டர் பக்கெட் இப்படி ஊற்றி கீழே இறங்குவோம். தம்பி தண்ணி, அப்படி வாட்டர் பிடி ஏரே, பிடி விட்றா. அப்படியே பார்த்து இதுக்கு நான் எதுக்கு வாட்டர் பக்கெட் போட்டேன் எனக்கு புரியலை. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டோன் மவுண்டனுக்கு அங்கிட்டு தான் போக போகிறோம். அங்கிட்டு எவ்வளோ பெரிய மவுண்டன் இருக்கும் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஓகே, இப்போ டோராவின் பயணங்கள் போல் அல்ட்ராவின் பயணங்களை நீங்கள் பார்க்கலாம். நல்லா அடி வாங்குகிறோம். என்னப்பா ஒன்றுத்தீங்கண்ணா, இந்த காலி இடத்துக்கு இவ்வளோ பில்டப் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா என்ன வீடு இருக்கு, தன்னால் இங்கிட்ட சுத்தம். எனக்கு இந்த வீடை பற்றி தெரியலையே. வீட்டுக்குள்ளே போவோம். ஓப்பன் த டோர். ஜஸ்ட் என்ன ஆப்பிள் இது தேவையில்ல. பாட்டை உடைச்சா பாட்டை காணாம். ரைட்டு, மேலே வா. இந்த செஸ்ட்டை தவிர டார்ச் இதுவும் எனக்கு தேவையில்ல. செஸ்ட்டு ஓப்பன் த செஸ்ட். 2 ஸ்வாடு. எனக்கு எதுவுமே தேவையில்லடா, போங்கடா பைத்தியக்காரங்களா. என்கிட்டே இருக்குடா இதோட நல்ல லோட்லாம். ஓகே, இப்போ அல்ட்ராவின் பயணங்கள் தொடங்குகிறது. ரைட்டு, இப்போ அங்கிட்ட பார்த்தா ஏதோ கேம்ப்பு மாதிரி இருக்குது. இது என்ன கேம்ப்பு? என்னடா கேம்ப்பு? இந்த கேம்ப் ஃபாரஸ்ட் ஹவுஸோ ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியலை. ஓகே, என்ன ஒரு பேரலுக்கு ஓப்பன் த பேரல். 2 ஸ்டீக்கு. ஓகே, சோறு இருக்குது. இது வரைக்கும் பெட்ரு தான். இது 2ஐயும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு போட்டை செஞ்சு போக வேண்டியதான். அப்படியே ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு 900 பிளாக் கடந்து வந்தேன். இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல். நம்ம நான் செத்தனா ரீஸ்பான் தான் ஆகணும். அப்போ வரும்போது தான் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தேன். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியுதா? நம்மளை தூக்கி சொருகி அடித்தான் பாருங்க. நிறைய தடவை சாகடிச்சானா அதே ஸ்ட்ரக்சர் தான். சரி, இவனை வந்துட்டோம், நம்மளுக்கு இன்னொன்று ஹை கிடைக்குன்னு பெட்டு வேஸ்ட் ஒன்று செட் பண்ணிட்டேன். எதுக்கு பெட்டு வேஸ்ட்டோன்னா, நம்ம செத்து திரும்பி ரீஸ்பான் ஆகி வீட்டிலேருந்து ஸ்பான் ஆகி வர முடியாது இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு. அதனால் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமாட்டி இவனுக்கு ட்ராப் எப்பவும் போல் கீழே தோண்டி வச்சுட்டு அப்புறம் கொள்ளுவோன்னு ஓப்பன் பண்ணிட்டேன் செஸ்ட்டை. என் ஃபோனு பக்கானதும் அதே மாதிரி பெட்டர் ராக்குக்கு வந்து அடுத்த பேர் பக் ராக்குனுக்கு எல்லாமே அட்டடயத்தில் ஒன்றாச்சு. பெட்டர் ராக் வந்து பக் ஆயிடுச்சு. அதனால அவனுக்கு அரை லைஃப் நான் வந்து டேமேஜ் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ போ வச்சு அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கிறான். போ வச்சு அடின்னு அடிக்கிறேன், ஆனால் போ போக மாட்டேது. ஏன்னா பக் ஆகுது. நான் என்னத்தை பண்ணேன்? ஒரு மனுஷனுக்கு எத்தனை இது. அதுக்கடுத்து நான் வந்து அடின்னு அடிக்கிறேன். இன்னும் ஃபியூ எபிசோடில் பெட்ராக் வந்து முடிஞ்சிடும். பெட்டராக். அடுத்து என்ன போடன்னு எனக்கு தெரில. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் போடுங்கன்னு. அது எனக்கு ஒரு நல்ல மோட் கிடச்சிருச்சுன்னா நான் அது ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிட்டத்தட்ட அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றி வந்து அடித்தேன். இங்கே வந்து ஒரு ஸ்டோனை மட்டும் இப்படி நீட்டிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனுக்கு வீக்னஸ் தண்ணிக்குள்ளே இருக்கும் போல அடிக்க முடியல. ஏன்னா அவன் அடித்தா கீழே தான் வந்து இருக்குது. நம்ம வந்து மிதக்கிறனால இவன் வந்து நம்மனா டார்கெட் வைக்க மாட்டான். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அவனை அடித்து கொண்டாச்சு. அவன் ஸ்டோனு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக ஈஸியாக சாகாமல் கொண்டிருக்கேன் ஒரு வழியாக. செஸ்ட்டில் வந்து வெண்டிங் புக்கு, பிக்காக்ஸு, ஆர்மர் இதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, அப்புறமாட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நான் நடந்து வரும் போல் இந்த இடத்துல விச்சோட கேஸ்டில் மாதிரி ஒன்று பார்த்தேன். ஆனால் உள்ளே விச் இல்லை, பேரலில் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துலலாம் சில ரெக்கார்ட் காணாமல் போயிருக்கு. அப்புறம் இங்கே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணால் மேஜிக் ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனை வந்து இங்கே வந்து ஒரு விசார்டுக்கு அவன்கிட்ட ட்ரேட் பண்ணனா மேஜிக் வாண்ட் வாங்கலாம். நான் அந்த விசார்டோட பிளேஸை தாண்டி வந்துட்டேன். வேணா இன்னும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அவனை முடிஞ்சா.
இப்போ மேலே வேறு என்னென்ன இருக்குது? வேறு ஏதாச்சும் நல்ல ஐட்டமாக கிடைக்கணும். மேலே ஏறி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணு. இங்கே ஸ்டோனு, டிஸ்க்கு, புக்கெலாம் இருக்குது. புக்கெலாம் எனக்கு தேவையில்ல. வாட்டர் பக்கெட் எதுக்கு கொடுத்துருக்கான்? ஓகே, கிடச்ச வரைக்கும் லாபம்னு எல்லாத்தையும் தூக்கி சுருட்டியாச்சு. எடுத்துகிட்டு இது பக்கத்துலேயே ஒரு பெரிய டவர் இருக்குது. அந்த டவர் வந்து நம்ம ஏற்கனவே 2 தடவை ஃபைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டவர் இந்த ஜாம்பி கிம்பிலாம் இருக்கிற டவரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கிளிப்பு காணா, பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே வந்தால் ஸ்கெலிட்டனு அடின்னு அடித்தேன். டவரை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து டைமண்டு இந்த கண்ட்ராவிலாம் இருக்குது. டைமண்ட்லாம் எடுத்துக்குவோம். ஏன்னா டைமண்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும் இதுக்கு அடுத்து. ஏன்னா நிறையா விஷயம் இருக்குது டைமண்டை வச்சு பண்ணுறதுக்கு. இது விச்செல்லாம் அசால்ட்டாக தூக்கி சொருகிட்டேன். எனக்கு பிரச்சனையே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் விச்செல்லாம் அடிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து இந்த சாவியை வச்சு இந்த வாய்க்குள்ளே திணிச்சு விட்டேன். தேவையில்லாத பொருட்கள் நிறையா கொடுத்தான். எனக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை, ஒரு டைமண்ட் மட்டும்தான். எனக்கு இந்த இடத்துல லூட் அடித்தது டைமண்ட் மட்டும்தான் எனக்கு ஒர்த்து. அப்புறம் டவரை பார்த்துக்கோங்க, இதான் டவர். இந்த டவரை தான் டிஃபீட் பண்ணேன். அப்புறமேட்டு இந்த சைடில் வரும்போது தான் ஒரு ஹவுஸ் பார்த்தேன். சின்ன வீடு. சின்ன வீடுனா நீங்கள் தப்பாக நினைக்கேன், ஸ்மால் ஹவுஸ். ஓகே, அது பக்கத்துலேயே பார்த்தா இங்கே பாருங்க இந்த பைத்தியக்காரன். சரி, இவனை அப்புறமாட்டி போட்டு தள்ளிடுறேன். ஆனால் அதை வீடியோவில் காட்ட மாட்டேன். சரி, வீட்டுக்கு எங்கிட்டா கதவுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது இங்கிட்டுக்கு. இந்த வீடு வந்து யார் வீடுன்னு தெரியுதா? காப்ளின் வீடா? காப்ளின் வீடு இல்லை, காப்ளின் ட்ரேட் இருக்காரு. இவர்கிட்ட பார்த்தா ஒரு வெங்காயம் நல்லா இல்லை. ஓகே, அப்புறமாட்டி வீட்டெல்லாம் பார்த்துட்டு இங்கே செஸ்ட் இருந்துச்சு. செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஆனியன். நான் ஏற்கனவே ஆனியன் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓவர் வேர்ல்டில் வீட்டில் இருக்குது. சாரி, ஓவர் வேர்ல்டுன்னு சொல்கிறேன். இவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு வரேன். அவனை போட்டு தள்ளினது எனக்கு 2 ஹார்டு தான் மிஞ்சிச்சு. இப்போ நான் கொஞ்சம் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்றேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்ட அப்புறம் இந்த இடத்துல ஏறி நிற்கும் போல தான் ஒன்று பார்த்தேன். வினோதமான இன்னொன்று டவர் இந்த வேர்ல்டில். இதோட இது 3வது டவர் வினோதமாக பார்க்குறேன். ரைட்டு, வாட்டர் பக்கெட்டை வச்சு கீழே இறங்கிட்டு இந்த டவரில் போய் பார்ப்போம் என்ன லூட்டு நம்மளுக்காக இருக்குன்னு. மானே தேனே குயில் மானே. ரைட்டு, இப்போ டவர்கிட்ட வந்தாச்சு. டவர் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ஏதாச்சும் மாட் பேக்கில் இந்த டவரே நான் பில்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே எவனையும் காணா. டவருக்குள்ளே இது என்ன ஸ்பானர்? விச்சு ஸ்பானர். விச்சே வா வா, உன்னை நான் அடிக்கிற அடியில் உங்கள் அப்பாலாம் கதறணும். வாடா வாடா வாடா. நான் அந்த விச்சா மொத்தமாக முடிச்சிட்டேன். அந்த கிளிப்பை காணவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். அப்புறமாட்டி டவர் மேலே ஏறினேன். பொறுமையாக பார்த்து அழகை ரசிச்சுக்கிட்டே இந்த டவரை ஏறினேன். ரைட்ரா, டவர் மேலே என்னடா அப்படி வச்சுருக்க போகிறீங்கன்னு ஒரு ஆர்வத்தில் ஏறும் போல எனக்கு இன்னொன்று யோசிச்சானு. ஏறும் போல எந்த பைத்தியக்காரனா வந்து அடித்து தள்ளிட்டானோ. அப்படியே ஏறும் போல தான் இந்த பார்த்தீங்களா இங்கே இது ஜாம்பி வில்லேஜர் ஸ்பானர் வச்சுருக்கான். இந்த பைத்தியக்காரன் வந்து நம்மளை அடித்து தள்ளிட்டா வந்தான். அடின்னு அடித்தேன். இவனை அடித்து முடிச்சுட்டு வரேன். எல்லாரையும் முடிச்சிட்டேன். எனக்கு பின்னாடி கொஞ்சம் நாய் சவுண்டாக கேட்டிருக்கோம், வேறு எதுவும் இல்லை. பக்கத்தில் நான் ரெக்கார்டிங் மூலமாக நாய் கத்திருக்கு. நான் எதுவும் பண்ண முடியாது. இதில் இருந்த என்சான்மெண்ட் புக்கெலாம் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் ஒரு கோல்டன் ஆப்பிள், ஒரு சாக்கு பை கொடுத்தான். சாக்கு பையில் என்னடா இருக்குன்னு ஓப்பன் பண்ணால் பொட்டேட்டோ அயன். ஓகே, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து மேலே ஏறிக்கிட்டேன். மேலே என்ன இருக்குது? புக் ஷெல்ஃபு. ஓகே, புக் ஷெல்ஃபு. ஓகே, எந்த புக்கும் செஸ்ட் எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற புக்கே நான் வாசிக்கலை. அப்புறமாட்டி வெளியில் வந்து வேஸ்ட்டோனை கலெக்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட நான் 5000 பிளாக்ஸ் தள்ளி வந்திருக்கேன். புரியுதா? நான் 5000 பிளாக்ஸ் தள்ளி வரும் போல கிட்டத்தட்ட நான் ஒரு 5 டவர் பார்த்துருப்பேன். 5 டவரில் வந்து நான் டைமண்ட் பிளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனைனா 20 பிளாக் டைமண்ட் ஓர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு 5 ஓர் இருந்துச்சு. 25 ஓர் நம்ம கையில் இருக்குது. அதே மாதிரி இந்த பாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விளையாடும்போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ ஈஸியாக அவனை டிஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 8000 பிளாக் நான் ட்ராவல் பண்ணி வரும் போல் இந்த இடத்துல நான் 2 ஃபைனல் பாஸ், நம்ம தேடி வந்த 2 பாஸோட ஏரியா மார்க் பண்ணிட்டேன். ஒருத்தவன் ஏரியா முன்னாடி இருக்குது. அப்படியே முன்னாடி இன்னும் ட்ராவல் பண்ணி வரும்போது இவன் ஏரியா
ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக இருக்கேன்னா எனக்கு இப்போ 76 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் 23 டேஸ் மட்டும்தான். இதுக்குள்ளே நான் என்ட்ரி ட்ராகனை டிஃபீட் பண்ணிவிட்டு வெதர் டிஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி நம்ம இடத்தெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ 5th பாஸ் என்ன அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து ஒரு பெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேஸ்டோன் ப்ளேஸ் பண்ணி பாஸ் 2ன்னு வச்சுட்டேன். இப்போ வந்து கடகடன்னு வந்துட்டேன். இந்த இடத்த உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீட் ரன் பண்ணி காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு. நான் வந்து அந்த பாஸை கில் பண்ண போகிறேன். இந்த பாஸ் வந்து அப்படியே ஷாண்டா மாதிரி இருக்கான். இவன் அட்டாக் பண்ணுறது வந்து அந்த 4th பாஸ் அட்டாக் பண்ணனா நம்ம 2ஆவதாக கொண்டோமா அதே அட்டாக் தான் சிமிலராக பண்ணுறான். என்ன எடுத்தோடனே ரொம்ப பெரிய அட்டாக்காக விட்றான். நான் இப்போ இவனை போ வச்சு நான் கில் பண்ணலாம் நிற்கேன். கிட்ட போய் இவன்கிட்ட டேமேஜ் வாங்குறதுக்கு இங்கே வெளியில் இருக்கிறதுக்கே செம அடி அடிக்கிறான். உள்ளே போனேன்னா என்னை கன்ஃபார்ம் முடிச்சுருவான். ஓகே, கிட்டத்தட்ட அவனை வந்து நல்லா டேமேஜ் கொடுத்த ஆஃப் டேமேஜ் தான் இருக்குது. காவாசி தான் அவனுக்கு லைஃப் இருக்குது. இப்படியே நான் பண்ணி அவனை சாகடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட நான் அவனை கில் பண்ணிட்டேன். ஏன்டா இந்த இடத்துல ஃபுட்டேஜ் இது பண்ணலைன்னா அது வந்து கொஞ்சம் லென்த்தியான அவனை அதே மாதிரி தான் டேமேஜ் கொடுத்து கில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி அவன் ஐ வந்து வயலட் கலர் இருக்குது அவன் தலை. நான் ரியலாக உண்மையாக சொல்லணுன்னா நான் இன்னொன்று பாஸை நான் ஃபஸ்ட்டே கில் பண்ணிட்டேன். அவனை எப்படி கில் பண்ணேன்னு பார்த்து தான் இந்த 2வது பாஸை கில் பண்ணேன். அவன் வந்து எனக்கு வந்து எப்போ ஒரு 4000லேயே கிடச்சிட்டான். நான் அவனை கில் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகாதனால தான் இவனை திரும்பி நான் தேடி வந்திருக்கேன். இப்போ நான் டெலிபோர்ட் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்டா அந்த ஃபுட்டேஜ் காட்டலைன்னா அது நான் ரெக்கார்டிங் பண்ணலை, ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி நான் விட்டுட்டேன். என்னால் எதுவும் பண்ண முடியல, சாரி. சரி, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாபாய், see you.